ஹே காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அகிலன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜான் மோரிஸ் ரைட் சேனல். வெல்கம் டு நியூ வீடியோ. இது நியூ வீடியோன்னு சொல்கிறத விட ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோன்றதை சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு டிரைவிங் சம்மந்தப்பட்ட வீடியோன்னு சொல்லிக்கலாமே. ஒரு டிரைவிங் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். ஸோ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, ஒருத்தர் கேட்டாங்க, அதனால் அந்த வீடியோவாக பண்ணி அவங்களுக்கு புரியும், சரி வீடியோவாக பண்ணி அவங்களுக்கு மட்டும் அனுப்பலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம வியூவர்ஸ்க்கும் இது நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கும், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சரி இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் டிரைவிங் கற்றுக்கிட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ரோட்டில் இப்போது டவுன் சைடு ப்ளஸ் ஒரு சந்து அந்த மாதிரி இடத்துக்கு என்ன மாதிரியான ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி நம்ம ஓட்டணும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சுத்தமாக இதுவாக தெரியல. ஹைவேஸில் நல்லா ஓட்டிடுறாங்கன்றாங்க. ஸோ அதனால் இந்த ஊர் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஓட்டலாம் அப்படின்றது அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. ஸோ என்ன விஷயம் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம காமனாக சொல்கிற விஷயம்தான், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது நல்லது. என்னதான் இருந்தாலும் நம்ம ரோட்டில் ஓட்ட தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு இப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டு மூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம இப்போ ஒரு பார்க்கிங்கில் தான் நிற்கிறோம். ஸோ இந்த பார்க்கிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பார்க்கிங்கில் தான் நிறுத்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம ரைட் சைட் மிரரில் பைக்கு இல்லைனா கார் ஏதாவது வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. இண்டிகேட்டர் போட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த வெஹிக்கிளும் வரல, ஸோ அதனால் நான் மூவ் பண்ணுறேன். அண்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்துக்கணும், அந்த பக்கம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்துக்கணும். ஸோ இப்போ மூவ் பண்ணியாச்சு, ரோட்டுக்கு வந்தாச்சு. ஒரே விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரியான ஏரியாக்குள்ளே ஓட்டுறோம், இப்போ ஒரு டவுன் பஸாருக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்னா, மெயின் திங் நீங்கள் ஒரு 3 கியர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 3 கியர் மெயின்டைன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 30 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 30 ஸ்பீடே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 30 to 20 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட்டு திரும்பும் போது நம்ம இண்டிகேட்டர் போட்டு தான் திருப்பி ஆகணும். ஸோ 30 to 20 ஏன் மெயின்டைன் பண்ண சொல்கிறேன்னா, அதுதான் மீடியம் ஸ்பீடு. ஸோ நம்ம இப்போ நம்ம ஒரு சில பேர்லாம் ஃபோர்ஸாக ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ நம்ம பஸாருக்குள்ளே ஓட்டுறோன்னா, இந்த பஸாருக்குள்ளே ஓட்டுற போகிறது பொறுமையாக தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா ராங் சைடில் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்பீடே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இந்த 3 கீரே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஒரு 4th கீரை கூட போய்க்கலாம். நம்ம ஒரு 40 கூட வேண்டாம், 35, 39 கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த ஸ்பீடே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீயான ரோட்டுக்கே நம்ம 30 வேணாம், 40 கூட வச்சுக்கலாம். இப்போ நான் 40 தான் போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 40 தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா 40 போனோன்னா இப்போ நம்ம இந்த இடத்துக்கே ஓட்டிடலாம். அதனால் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக தான் போகிறேன். ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வருவாங்க. ஸோ அதனால் ஹார்ன் அடிச்சு போகிறது நல்லது. நான் ஹார்ன் அடிக்க மறந்துட்டேன் உங்கள்கிட்ட பேசி. ஸோ இந்த இதில் பொறுத்தளவுக்கு ஒரு 30 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிற்பாங்க, ஹார்ன் அடிச்சுக்கோங்க, அவங்க பார்த்துட்டு வரணும். ஸோ அதனால் நல்லது. இப்போ நான் அங்கேயே ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன் பாருங்க. இப்போ நம்ம இங்கே பக்கம் பார்க்கணும், 2 பக்கம் பார்த்துட்டு இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் என்றைக்குமே நீங்கள் இந்த பஸாருக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா ஃபஸ்ட் கீரே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றி இருக்குது. ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி இடுக்கெல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. வருவாங்க பார்த்தீங்களா, ஹார்ன் அடிச்சே போங்க என்னதான் இருந்தாலும். இப்போ ஒரு சின்ன ரவுண்டான மாதிரி இருக்கா, ரைட்டு திரும்ப போகிறோம். ரைட்டுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு திரும்பவும் தவிர. ஓகே, இப்போ நீங்கள் பஸாரில் ஓட்டி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அது
நிறைய பேர் குறுக்க தான் வருவாங்க. நானும் ஒரு சில டைம் குறுக்க வர்றதை பார்க்காம விட்டுருவேன், நானே குறுக்கவே ஓடிடுவேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்து ஓட்டுறது நல்லது. ஸோ இப்போ நம்ம ஒரு இதுக்குள்ளே ஓட்டுறோம், ஒரு தெருக்குள்ளே ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும்னா சேம் நீங்கள் ஒரு 40 மெயின்டைன் பண்ணால் போதும். 4 கியருக்குள்ளே ஒரு 40 மெயின்டைன் பண்ணால் போதும். ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் டீசல் காரோ பெட்ரோல் காரோ வச்சுருந்தாலும் இதே மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கியர் ஜர்க் அடிக்காது. இந்த 40 மெயின்டைன் பண்ணுறதுல கியர் ஜர்க் அடிக்காது. நமக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடாக தான் போகும். பட் ஆனால் ஆக்சலேஷன் கொஞ்சம் இதுவாக ஹார்டாக கொடுத்துடாதீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து மெயின் ரோட் ஏறுறீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஓரத்துலேயே ஏறுங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து சென்டர் ஆஃப் ஏரியா வேணால் ஓரத்துலேயே ஏறுங்க. ஸோ இப்போ மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. மெயின் ரோட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 4th கியர் யூஸ் பண்ணுறேன் அண்ட் 60. இப்போ வந்து 60 ரீச் பண்ணிட்டேன். ஸோ 60லே போனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹை ஸ்பீடாக போகிறீங்கன்னா தான் இது வந்து ஒரு 2 பார்ட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இது வந்து ஹை ஸ்பீட் லைன், இது வந்து லோ ஸ்பீட் லைன். ஸோ பைக்கும் யூஸ் பண்ணுவாங்க, காரும் ப்ளஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹை ஸ்பீட் லைனும் பைக்கும் யூஸ் பண்ணுவாங்க, காரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஹை ஸ்பீட் லைன் போனீங்கன்னா ஹை ஸ்பீட்லேயே லைன்லேயே போங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரவுண்டானத்தில் ரைட்டு திரும்ப போகிறோம். இண்டிகேட்டர் போட்டாச்சு, பார்த்துக்கோங்க. அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வர்றாங்களான்னு பார்த்துக்கோங்க. கேட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லேர்னராக இருக்கீங்க, இப்போ லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்க. பட் ஆனால் வந்து வண்டி ஓட்டுறது ரோட்டில் ஓட்டுறது கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் லெஃப்டே மெயின்டைன் பண்ணியே ஓட்டுங்க. ஸோ இப்போ லெஃப்ட் லைனில் தான் மெயின்டைன் பண்ணி நான் ஒரு ஸ்லோ ஸ்பீடே இது பண்ணுங்க. ஒரு 50 போதும் உங்களுக்கு லெஃப்ட் லைனில் ஓட்டு போகிறதுக்கு. ஒரு 50 போதும். ஏன்னா வந்து நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, 2 லேனாக பிரிச்சுக்கிறது காரணம் என்னென்னா, ஒன்று ஹை ஸ்பீட் லேன், ஏன்னா வேகமாக வருவாங்க, அவங்களுக்கு நம்ம வழி விட்டுருணும். ஸ்லோவாக போகிறவங்க நம்ம பாட்டுக்கு இந்த லைனில் போகணும். பாருங்க, நான் அவங்கள தாண்டி தான் போகிறேன், ஆனால் ஸ்பீடாக போகிறேன்றது தெரியாது, ஸ்லோவாக தான் போகிறேன். ஸோ இப்போ ஒரு கார் வருது, மிரரில் பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 60ல் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஓட்டும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க போகிறது வந்து மேக்ஸிமம் 60 தான் போகிறாங்க. ஸோ அதனால் வந்து 60லே போட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் எடுக்க போகிறோம். ரைட் எடுக்க போகிறோன்னா இந்த லேனுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துட்டு மிரர் பார்த்துட்டு இந்த லேனுக்கு மாற்றிக்கணும். ஸோ அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுங்கள். அந்த ஸ்பீட்லேயே ஒன்ஸ் நீங்கள் வந்து 10 கீழே ரீச் ஆகிட்டீங்க ஸ்பீடு அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறது நல்லது. ஏன்னா செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜர்க் அடித்து ஆஃப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் அது போட்டு ஓட்டுறது நல்லது. ஸோ இப்போ வந்து ஒரு தெருவில் தான் ஓட்டுறோம். நம்ம வந்து ஒரு இடுக்கான தெருவுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் உங்களுக்கு. ஓகே, நான் ஒரு தெருவு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதில் போய்க்கலாம். ஸ்பீட் பிரேக்கர் வருது, செகண்ட் கியர் பார்த்துக்கோங்க. ஓரத்துலேயே ஏறுங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஓரத்துலேயே ஏறுறது நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் சென்டராக ஏறுறீங்கன்னா அவங்க வர்ற டைரெக்ஷனில் போய் இடிச்சுப்பீங்க. அதனால் இப்போ நம்ம ரைட்டு திரும்புகிறோம். மிரர் பார்த்துக்கணும். ஆப்போசிட்டில் வண்டி வரல, சிங்கிள் ரோட்ல. பார்த்தீங்களா இப்போ ஒரு இது மிரர் பார்த்தோம். நம்ம இண்டிகேட்டர் போட்டோம், முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டோம். ஆனால் வந்து எப்படி வந்தாங்க பார்த்தீங்களா? இப்போ இதில் ரைட்டு திரும்புகிறோம். தெருவு தான். தெருவில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் 20 மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதுவே நல்லது. 20 மெயின்டைன் பண்ணுறதே நல்லது. இந்த மாதிரி சந்து மேக்ஸிமம் இடிக்கிற மாதிரி போச்சுன்னா நிறுத்தி நிதானமாகவே போங்க. ஏன்னா வந்து குறுக்கெல்லாம் நிற்பாங்க, ஒதுங்கி போகிறது நல்லது.
இப்போ வந்து நான் அடுத்த ஒரு தெருவுக்குள்ளே போகிறேன் பாருங்க. பார்த்து திரும்புங்க. ஏன்னா வந்து இப்படியே நான் திருப்புற மாதிரி திருப்பிடாதீங்க, பார்த்தே திருப்புங்க. ஆனால் இதில் நீங்கள் வந்து இந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஆக்சிலேஷன் விடும்போது ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும், ரொம்ப லோ ஆகும். ஸோ அதனால் வந்து பிரேக்கிங் யூஸ் பண்ணுறது தேவையே கிடையாது நம்மளுக்கு. ஆக்சிலேஷன் கொடுக்க வேண்டாம், நீங்கள் கிளச்சை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், பார்த்தே திரும்ப வேண்டியதான். ஸோ இப்போ இந்த 2 ரோடு பிரியுது. இப்போ இந்த ரோடு போகுது பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் போகிறப்ப ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு பார்த்துட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறுக்க மாடெல்லாம் வரும். என்ன பண்ணணும்னா ஒதுங்கி போகிறது நல்லது. இல்லைன்னா ஹார்ன் அடித்து நிப்பாட்டிட்டே நீங்கள் வந்து அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தெருக்குள்ளே தான் போயிட்டுருங்க. செகண்ட் டு தேர்ட் ஒரு 30 போதும் உங்களுக்கு. 30 வந்து ஜாஸ்தி தான் இருந்தாலும் 30 போதும் உங்களுக்கு. அது வந்து நான் ஒரு கிராஜுவலான ஆக்சிலேஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். இப்போ நான் வந்து ரைட்டு திரும்புகிறேன். ஸோ இந்த பக்கம் பிளைண்ட் ஸ்பாட் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் பார்த்தே திரும்பலாம், வண்டி வர்றதை ஈஸியாக கவனிக்கலாம். ஸோ அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. நான் இப்போ 3rd கியரில் தான் திரும்பினேன். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நான் 2nd கியர்லேயும் மூவ் பண்ணலாம், 3rd கியர்லேயும் மூவ் பண்ணலாம். ஆனால் வந்து வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து மூவ் அவுட் ஆகிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட்டு திரும்புகிறேன், பிரேக் பிடிச்சி 2nd கியர் போட்டு ஓரத்தில் திரும்புகிறேன். ரோடு பெருசாக இருந்தால ஓரத்துலேயே திரும்புகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் ரோடை டச் பண்ண போகிறோம். ஸோ மெயின் ரோட் டச் பண்ணுறதுக்கு நான் அதுக்கே ஒரு இது சொல்கிறேன், திரும்பவே சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி திரும்பணுன்றது. ஸோ இப்போ வந்து இந்த மெயின் ரோடு திரும்புகிற இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர் வரும். 2nd கியர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு ஓரத்தில் திரும்புங்க. லெஃப்ட்லேயே நான் திரும்பிட்டேன் பார்த்தீங்களா, அது நல்லது. லெஃப்ட்லேயே திரும்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹை ஸ்பீட் லைனில் நம்ம என்ன மாதிரியான ஸ்பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அடுத்த இது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஹை ஸ்பீட் லைன் டச் பண்ணணும் அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் லைன் பிடிச்சிக்கோங்க. நான் இப்போ ஒரு 60 to 70 போகிறேன். நீங்கள் ஹை ஸ்பீட் லைன் வந்து ஒன்று 70 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை 80 கூட போய்க்கலாம். ஏன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கிறத பொறுத்து தான். ஏன்னா வந்து ஒரு 70 மெயின்டைன் பண்ணுறது நல்லது, அப்படி இல்லைனா நீங்கள் 60 மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஏன்னா 60 அபோவுக்கு தான் வந்து இந்த ஹை ஸ்பீட் லைனை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இங்கன்னு மட்டும் இல்லை, பொதுவாக சொல்கிறேன் நான். இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வர்றதுனால நான் வந்து டிஸ்டன்ஸ்லேயே பிரேக்கிங் பண்ணி 2nd கியரை மாற்றுறேன். இப்போ இதில் ஒரு ரவுண்ட் ஆகணும், பார்த்தே போங்க ஆப்போசிட்டில் வர்றாங்களா சைடில் வர்றாங்களா அப்படின்றது. அண்ட் உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஹேண்ட்லிங் வந்து ஒத்த கை பிடிச்சி ஓட்டுறதா 2 கை பிடிச்சி ஓட்டுறதான்றது அது நீங்கள் தான் முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாதிரி ஆப்போசிட்லலாம் வருவாங்க, கொஞ்சம் ஹார் அடிச்சே போகணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹேண்ட்லிங் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பிடிக்க போகிறோம். நம்ம வந்து ரைட் சைடு போக போகிறோம். ஸோ இது டபுள் ரோடாக இருக்கனால ரைட் சைடு எப்படி போக போகிறோம் அப்படின்றத இதில் வந்து நமக்கு வந்து ரைட் சைடு போகிறதுக்குன்னு லேன் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து சென்டரில் தான் போகணும். ஸோ ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கணும். ரைட் சைடில் ஆள் வராங்களா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. வண்டி ஸ்லோவாக தான் வருது. லெஃப்ட் சைடில் ஆள் வரல, ஸ்லோவாக தான் வருது. ஸோ லெஃப்ட் சைடு ஓரத்தில் நீங்கள் போய்க்கோங்க, அதுவும் நல்லது. சரி, ரைட் சைடு ஓரத்துலேயே போகிறது நல்லது. இப்போ நம்ம ஹை ஸ்பீட் லேனை பிடிச்சிட்டோம், ஹை ஸ்பீடாக போகணும். ஸோ இப்போ வந்து 60 ரீச் பண்ணலாம். 3rd and 4th 5th. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 60 ரீச் பண்ணிட்டோம். வண்டி வர்றது பாருங்கள். கார் வந்து இப்போ அந்த ஸ்பீடில் தான் மெயின்டைன் ஆகி வரும். 60 இல்லைனா 50 தான் வரும். அவங்க ஹை ஸ்பீட் லைனில் வந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து இப்போ ஹை ஸ்பீட் லைனில் போயிட்டுருக்கோம். 60 போயிட்டுருக்கோம் மேக்ஸிமம்.
நீங்கள் வந்து சென்டராகவே போகாதீங்க. காருங்களாக இருந்தாலும் சரி, பைக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு டபுள் ரோடு பிடிக்கிறீங்க அப்படின்னா சென்டராகவே போகாதீங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் பார்த்துட்டே ஓட்டிவாங்க ரவுண்டானத்தில். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து இந்த ரோடு வந்து நல்லா ஸ்மூத்தராக இருக்கனால ஒரு 70 போய்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் இருக்கும், கொஞ்சம் ஒதுக்கி போய்க்கலாம். இப்போ நான் வந்து 80 போகிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டப்புன்னு வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். எப்படி இருந்தாலும் ஸ்லோ பண்ணியே ஓட்டுங்க. மேக்ஸிமம் 70 மெயின்டைன் பண்ணுறது நல்லது தான். 80 வேண்டாம். ஸோ இங்கிட்ட ஒரு ரவுண்டான வருது, இதெல்லாம் தாண்டி போயிடலாம் நம்ம. இப்போ இதில் ஆப்போசிட் ஆள் வருது, ஆரம்பிச்சுக்கோங்க. இங்கிட்ட வராங்களான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இப்போ ஓகே, இதில் ஒரு சில பேர் ஏற வருவாங்க அந்த ரோட்டுக்கு பிடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்து ஹார்ன் அடிச்சே போங்க. ஒரு சில பேர் ஹை ஸ்பீடாக வருவாங்க, ஹை ஸ்பீடாக வந்து இப்படி ஏறுவாங்க. அவங்கள விட்டுருங்க. நம்ம ஹை ஸ்பீடாக போயிருக்கோம், இன்னும் ஹை ஸ்பீடாக வருவாங்க, ஓட்டிங் அடிக்கணும் அப்படின்னா அவங்க ஹார்ன் அடிச்சுட்டே வர்றாங்க, நான் இந்த லேனில் தான் போவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் என்ன பண்ணணும்னா லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் லைன் மூவ் பண்ணிடுங்க. அவங்க இப்படியே போயிடுவாங்க. இல்லை அவங்க வந்து லெஃப்டில் வந்து ரைட்டில் ஏறுறாங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த இதுலேயே போங்க. ஸோ அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ரைட்டு திரும்ப போகிறோம். ரவுண்டானத்தில் ஸ்லோ பண்ணிட்டு பிரேக்கிங் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதுக்கு வந்து நீங்கள் 3rd கியர் இல்லைன்னா 2nd கியர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பீட் பிரேக்கர். அது மாதிரி வந்து பிளைண்ட் ஸ்பாட்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு மரம் ஏன் வச்சுருக்காங்கன்றது இப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பிளைண்ட் ஸ்பாட் வருது. ஸோ இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இப்போ பங்க்லேருந்து ஆப்போசிட்டில் வர்றவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கணும். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம ரைட்டு திரும்ப போகிறோம். ரவணாத்துலேருந்து ஆள் வரல, இதுலேயும் ஆள் வரல. ஓகே, ரைட்டு திரும்பிக்கலாம். ஓரத்தில் திரும்புங்க, ரொம்ப ஒட்டி போயிடாதீங்க. நான் கட்டையில் அடிச்சிடும் வண்டி. அதனால் வந்து ரொம்ப ஒட்டி போகக்கூடாது. டர்னிங் வந்து நான் எப்படி திரும்பணுமோ அதே மாதிரி திரும்புங்க. ஓகே, நான் இப்போ ஹை ஸ்பீட் லைனில் தான் போகிறேன். 60. ஓகே, 60 போதும், இல்லை 70 அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஓட்டுறது நல்லது. திரும்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். 60 to 70 மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த ரோட்டில் பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த ரோட்டில் வந்து ஹை ஸ்பீட் லேனாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்பீட் லேனாக இருந்தாலும், இப்போ ஒரு மாடு குறுக்க வருது பார்த்தீங்களா, ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணி 3rd கியர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த மாடு போக விட்டுறணும். ஏன்னா வந்து இப்போ நான் ஸ்லோ பண்ணால் பார்த்தீங்களா எப்படி இந்த மாடு, நாய் கூட விட்டுடலாம். இப்போ காரில் போகிறதுனா நாய் கூட விட்டுடலாம். நாயும் அதே மாதிரி பிரேக்கிங் பண்ணிட்டு போங்க. நாய், ஆடு, மாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மிருகம் வருது அப்படின்னா வராங்க, ஸ்லோ பண்ணியே போங்க ரவுண்டானத்துலாம். ஓகே, இப்போ வந்து இப்போ ஒரு ஜிக்ஸாக் லேன் வருது. ஸோ அதில் எப்படி போகணும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ 4th கியரே போதும். இதுக்கு வந்து ஒரு 50 போதும் நம்மளுக்கு. 50னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கிராசிங்ஸ்லாம் வரும் ஜிக்ஸாக்ல. ஏன்னா இங்கே சர்ச் இருக்கிறதுனால இந்த கிராசிங்ஸ் இருக்குது. ஸோ 50 மெயின்டைன் பண்ணால் போதும். வந்து ஜிக்ஸாக் லைனில் பொறுத்தளவுக்கு வந்து 2 வீலர் போனால் நம்ம கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை 4 வீலர் போகுதுன்னா கிராஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஹை ஸ்பீட் லைனில் தான் போகிறோம். 60, 5th கியர்.
இந்த மாதிரி வந்து வரும். ஸோ கொஞ்சம் பண்ணி போய்க்கோங்க. 70 ஓகே, பிரச்சனை இல்லை. தாராளமாக நிதானமாக போனால் நல்லது. ஸோ ஓகே, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது டிரைவிங் டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து டவுட்டு தான் இருந்தாலும் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ், பை. ஸோ சாரி, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு வந்து அப்டேஷன் என்னன்றதை உங்களுக்கு நான் தரேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ், பை.